வணக்கம். தரமட்டில் கல்வியேற்பு மாணவர்களுக்கான நுண்ணங்கிகளின் முக்கியத்துவம் இருக்கிறோம். நுண்ணங்கிகள் என்றால் என்ன? கலந்த கொண்டதாகவும் வெட்டுக்கண்களுக்கு புலப்படாத நுண்ணங்கி எனப்படும். இரண்டாவது கேள்வியாக, நுண்ணங்கிகளில் அதிக வகையில் காணப்படுகிறது. பாக்டீரியா, வைரஸ், அல்கா, புரோட்டோசோவா போன்ற நுண்ணங்கிகள் காணப்படுகிறது. மூன்றாவது கேள்வியாக, நுண்ணங்கிகளை அவதானிக்கும் கருவி ஒளி நுண்ணுக்காட்டியாகும். ஆனால் வைரஸை அவதானிக்கக்கூடிய உபகரணம் இலக்கு நுண்ணுக்காட்டியாகும். நாலாவது கேள்வியாக, நுண்ணங்கிகளின் அனுகூலம் மின்சார உற்பத்தி, விநாயகர் உற்பத்தி, ராக்கெட் உற்பத்தி, தும்பு கைத்தொழில், கூட்டுப்பசை உற்பத்தி போன்று காணப்படுகிறது. ஐந்தாவது கேள்வியாக, நுண்ணங்கிகளின் பிரதிகூலம் தாவரங்களுக்கு நோய் ஏற்படுதல், விலங்குகளுக்கு நோய் ஏற்படுதல், மனிதர்களுக்கு நோய் ஏற்படுதல், உணவு படுதடைதல். ஆறாவது கேள்வியாக, நுண்ணங்கியினால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள். வைரஸினால் ஏற்படும் நோய்கள் எய்ட்ஸ், அருமல், போலியோ, டெங்கு போன்றவை காணப்படுகிறது. பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் காசநோய், தொழுநோய், நெருப்பு காய்ச்சல் போன்றவை காணப்படுகிறது. புரோட்டோசோவாவில் ஏற்படும் நோய்கள் மலேரியா, அமில வயிற்றுவேம்பு போன்றவை காணப்படுகிறது. அடுத்ததாக, பங்கிஸினால் ஏற்படும் நோய்கள் தேமல், தோலலர்ச்சி போன்றவை காணப்படுகிறது. ஏழாவது கேள்வியாக, நுண்ணங்கியினால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்கள் மாட்டுக்கு ஏற்படும் நோய் கால்வாய் நோய், மடியெழுச்சி, நாய்க்கு ஏற்படும் நோய் நீர்வெறுப்பு போன்றவை காணப்படுகிறது. எட்டாவது கேள்வியாக, நுண்ணங்கியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள் இலைச்சூழ்கள், குழுக்களுதல், சித்திரவழி நோய். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.